ஃபேக்ட்ரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோட்டோஷாப் மாதிரியான ஆப்ஸ் வந்து தேவைப்படும், அல்லது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து தேவைப்படும். ஆனால் இங்கே என்ன ஒரு சிரமம் அப்படின்னா, இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் தான் கிடைக்குது. ஸோ அது வந்து நமக்கு விலையும் அதிகம், அதே சமயம் வருஷம் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணணும் வந்துட்டு அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்லைனில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, எங்களுடைய அனாலிட்டிக்ஸில் தெரியுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் கொடுக்குற இவ்வளோ எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா edit.photo. ஸோ இந்த edit.photo வெப்சைட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த edit.photo, த ஃப்ரீ ஆன்லைன் ஃபோட்டோ எடிட்டர் இன் யுவர் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய வெப் ப்ரௌசரில் செக் பண்ணி சர்ச் பண்ணி வந்து கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லுவாங்க. த ஃப்ரீ ஆன்லைன் ஃபோட்டோ எடிட்டர் இன் யுவர் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எடிட்டர் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்கிறேன், நோ பாப்அப்ஸ் டு க்ளோஸ், நோ ஆட்ஸ் டு இக்னோர், நோ குவிக்கிஸ் டு அக்செப்ட், நோ அக்கௌண்ட் டு க்ரியேட், 100% ஃப்ரீ. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது நோ அக்கௌண்ட் டு க்ரியேட். ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய வெப்சைட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம போயிட்டு அந்த வெப்சைட்டை யூட்டிலைஸ் பண்ண முடியும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணாமையே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் இதில் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற edit.photo வெப்சைட்னுடைய பேஜு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய மாதிரி இருக்கும். அப்படி புரியலனாலும் நான் சொல்லித்தரேன், நோ இஷ்யூஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் க்ராப் இருக்குது, ஃபில்டர் இருக்குது, ஃபைன் டியூன் இருக்குது, அனோட்டேட் இருக்குது, ஃப்ரேம் இருக்குது, ரெடாக்ட் இருக்குது, ரீசைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேலே செலக்ட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை டைரெக்டாகவே நீங்கள் கிராப் பண்ணி இங்கே கொண்டுட்டு வர முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே செலக்ட் ஃபோட்டோங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் எந்த ஃபோட்டோ நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் லொக்கேட் பண்ணி கொடுத்திங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓப்பனுங்கிற பட்டன் கொடுத்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த க்ராப் ஷேப் அப்படி நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ரொட்டேட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடாக ரொட்டேட் ஆகுது. அகெயின் ரொட்டேட் லெஃப்ட் அப்படி கொடுத்து நீங்கள் ஃபோட்டோவை எப்படி வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் ஹரிசாண்டலாக ஃப்ளிப் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வேர்டு வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஹரிசாண்டலாக டோட்டலாகவே ஃப்ளிப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதான் ஃப்ளிப் ஹரிசாண்டல். அடுத்து வந்து க்ராப் ஷேப். இப்போது இது வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய மெஷர்மெண்ட்டாக நமக்கு கேட்பாங்க. 1:1, 2:1, 3:2, 7:5 அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 16:9 இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் வந்து வியூ ஆகும். இது வந்து 21:9 4Kல வந்து வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸில் வேணுமோ, அதாவது ப்ரீ சைஸ் நமக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சைஸில் நமக்கு இந்த ஃபோட்டோ வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3:2 கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இந்த சைஸ் ஃப்ரேம் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் போர்ட்ரைட்லேயும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா போர்ட்ரைட்டில் மொபைலில் வந்து இப்போ நமக்கு வியூ ஆகுது அப்படின்னா இந்த இதில் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் 9:16 வந்து அப்படியே மொபைல் வியூக்கு வந்து உங்களுக்கு மாறிடும். இது டோட்டலாகவே உங்களுக்கு மொபைல் வியூ கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மொபைலில் வியூ பண்ணணும் இந்த ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இங்கே வந்து மொபைல் ஆப்ஷன் ப்ளஸ் இது வந்து லேண்ட்ஸ்கேப் ஆப்ஷன். யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ போர்ட்ரேட் ஆப்ஷன். இதில் போர்ட்ரேட் வந்து மோஸ்ட்லி மொபைலுக்கு தான், ஓகேங்களா. லேண்ட்ஸ்கேப் வந்து மோஸ்ட்லி சிஸ்டம் அந்த மாதிரி மானிட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன். இந்த இது நீங்கள் க்ராப் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் யூ கேன் க்ராப் இட் ஆஸ் யூ வாண்ட். அடுத்து வந்து ஃபில்டர் ஆப்ஷன். இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவை எந்த அளவுக்கு நாம் பியூட்டிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பியூட்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஷன், க்ரோம் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சருடைய கிளாரிட்டி சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியுது. ஸோ இதில் நீங்கள் எந்த மாதிரியான ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து வந்து ஃபேட்னா கொஞ்சம் லைட்டாக ஃபேட் ஆகுது பாருங்களேன். அப்புறம் கோல்டு அப்படின்னா கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து வார்ம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு சன்னி இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளால் தெரியுது. பேஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபோட்டோஸ், அதாவது ரொம்ப ஓல்டு ஃபோட்டோஸாக வந்து காட்டுற மாதிரி மோனோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன்ஸில் ஓகே. ஃபைன் டியூன். அடுத்தது ஃபைன் டியூன் அப்படின்னா நீங்களே வந்து எனக்கு வந்து டைரெக்டாக வந்து இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வேண்டாம், நான் டைரெக்டாகவே வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் நீங்கள் ஃபைன் டியூனும் பண்ணிக்க முடியும். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அதே மாதிரி சேச்சுரேஷன். ஸோ நான் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிரைட்னஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் பிரைட்னஸ். ஸோ இதில் உங்களுக்கு பிரைட்னஸ் எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து கான்ட்ராஸ்ட்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சேச்சுரேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால் சேச்சுரேஷன் சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து அப்படியே இந்த கலர் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்படியே பிரைட்டாக நமக்கு வந்து கலர்ஸ் வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணி காட்டும். இப்போ பாருங்களேன், அந்த பிக்சருடைய அந்த கிளாரிட்டி, அந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த சேச்சுரேஷன் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம். அடுத்து வந்து எக்ஸ்போஷர் வந்து அதே மாதிரி தான். இதுவும் கைண்ட் ஆஃப் பிரைட்னஸ்னு கூட சொல்லலாங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுன்னு பாருங்கள். டெம்பரேச்சர், அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து வார்மாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் கோல்டிஷாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ காமா கரெக்ஷன், கிளாரிட்டி வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளாரிட்டி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி லெவலில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஹை அண்ட் லோ, ஓகேங்களா. கொஞ்சம் ஷார்ப்னஸ் அதே சமயம் கிளாரிட்டி கொடுக்குது. இந்த ஆப்ஷன் வந்து உண்மையிலேயே வேறு எதில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் என்ன கிளாரிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஸோ விக்னட் ஆப்ஷன், அந்த 4 சைடு கார்னர்லேயும் ஒரு பிளாக் எஃபெக்ட் வந்து இதை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்களேன், நடுவில் இருக்கிற சென்டர் சப்ஜெக்டை வந்து இன்னும் நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டும். மோஸ்ட்லி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆல்பம் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் டியூன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து அனோட்டேட். ஸோ நீங்கள் அனோட்டேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், எரேசர். ஸோ அதே மாதிரி லைன், ஏரோ, ரெக்டாங்கிள், எலிப்ஸ், டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஷார்பி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த இடத்துல உங்களுக்கு ஷார்பி வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஷார்ப் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அதை நீங்கள் டெலீட் பண்ணணும், அந்த லாஸ்ட் ஆக்ஷனை வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும்னா கூட இங்கே இந்த ஏரோ மார்க் கொடுத்திங்கன்னா அண்டு ஏரோ மார்க். ஸோ அண்டு கொடுத்திங்கன்னா அது போயிடும். ஸோ அதனால் நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் அது ஈஸியாக வந்து நீங்கள் அண்டு பண்ணிக்க முடியும். அகெயின் ரீடூவும் பண்ணிக்கலாம். இங்கே ரீடூ கொடுத்திங்கன்னா திரும்ப வந்துடும், ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக, அதாவது நீங்கள் நிறைய வந்து எடிட்டிங் கற்றுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது டைரெக்டாகவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஃபோட்டோஷாப்பு, ஆல்பம் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு நிறைய பேர் ரொம்ப நேரம் செலவிடுவாங்க. அதே சமயம் அந்த டைம்ஸ் கன்சூமிங் வந்துட்டு கம்மியாக பண்ணணும், ஒரே ஃபோட்டோஸ் வந்து இமீடியட்டாக வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன், பிரிண்ட் அவுட்டு, இந்த மாதிரி ஆப்ஷனுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆன்லைன் edit.photoவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எரேசர் ஆப்ஷன். ஸோ எது நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை யூ கேன் delete it லைக் how much you want. ஸோ அது மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து லைன் ஆப்ஷன். ஸோ எங்கே நீங்கள் லைன் வேணும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல லைன், யூ கேன் ட்ரா லைன், ஓகே. அடுத்து வந்து ஏரோ ஆப்ஷன், ஏரோ மார்க்கி கொடுக்கலாம். ஸோ எங்கள் ஏரோ மார்க்கு எப்படி கொடுக்குறீங்கன்னா கூட ஏரோ மார்க்கி வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறவங்க இந்த இடத்துல ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு அதில் ஒரு டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஹாய் அப்படி சொல்லி நீங்கள் டெக்ஸ்ட் கொடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி ரெக்டாங்கிள், எலிப்ஸ், டெக்ஸ்டர், ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே வந்துட்டு நான் டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் என்ன மாதிரி டெக்ஸ்ட் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஹாய் அப்படி சொல்லி கொடுக்கலாம். ஸோ இது வந்து குறிப்பாக ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஸ்டிக்கர்ஸ், நீங்கள் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லவ் சிம்பிள், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக வந்து இந்த இது யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரேம் சைஸ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்களேன், ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு ஃப்ரேம் அவுட்லைன் வந்து வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரேமில் வந்துட்டு லைன் பேஸ்டு, ஜீப்ரா அண்ட் அம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்செட்டு ப்ளஸ்ஸு. ஸோ வாட் எவர் ஃப்ரேம் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். பொதுவாக இது ஆல்பம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஃபோட்டோ ஆல்பம் பண்ணுறவங்க இதை டைரெக்டாக யூஸ் பண்ணி ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க தேவையான சைஸுக்கு வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீசைஸ். ஸோ அந்த ஃபோட்டோ ரீசைஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வித் கொடுத்துக்கலாம், இங்கே ஹைட் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் வித் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தம்ப்நெயிலுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 1280 ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே 720 வச்சு பாருங்களேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ ஒரு தம்ப்நெயிலுக்கு உண்டான அந்த ஒரு சைஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஒன் சைட் டன் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் ஆகுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபோட்டோ டைரெக்டாக உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, வெப்பி, பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்குது. ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். எக்ஸப்ட் நவ் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து இந்த edit.photo இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரீயாக எடிட் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக எடிட் பண்ணிக்கல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.